வெல்கம் டு லைஃப் வித் சிட்டி சேனல். ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன இப்போ பார்க்கலாம். இந்த டொமேட்டோ சாஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டா 6 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். பாஸ்தா, ஹாக்கா நூடுல்ஸ், பீட்சாவோட டாப்பிங்ஸ் இதுக்கெலாம் கூட இந்த டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணலாம். மயோனைஸ்க்கு ஆல்டராக டிப்பிங்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இனிப்பு சுவையோடு இருக்கும். கெச்சப்புக்கு ஆல்ட்ரா கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், சமோசா இதுக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ்மெரி, பேசில், ஒரிகனோ, சால்ட், பெப்பர், சுகர் இதெல்லாம் முதல்ல ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய், நல்லா பொடியாக நறுக்கின 5-6 வெள்ளை பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின சிவப்பு குடமிளகாய், நல்ல பழுத்த தக்காளி பழத்தை கீறி விட்டு அதை சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். குழஞ்சிராமல் 2 நிமிஷம் வெந்தால் போதும். வேக வச்ச தக்காளியை எடுத்து குளிர்ந்த தண்ணியில் போட்டால் தோல் ஈஸியாக வந்துடும். தக்காளியோட விதையும் நீக்கிடணும். அதை நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும், சதப்பத்தாக இருக்கும். இப்போ நான் எல்லா தக்காளியோட சீடையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துட்டேன். ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். அதோட பொடியாக நறுக்கின பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். சிகப்பு குடமிளகாய் இல்லைன்னா துருவின கேரட் கூட நம்ம இந்த சாஸுக்கு உபயோகப்படுத்தலாம். இந்த கலவையெல்லாம் நல்லா வேகிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பும் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டு மூடி போட்டு நல்லா குழைய வேக வைக்கணும். பிளெண்டர் இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக்கிக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸுக்கு இட்டாலியன் ஸ்பைசஸ் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் மிக்சியில் வைப்பர் மோடில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக்கி எடுத்துட்டேன். இந்த சாஸ் நல்லா கொதி வந்தோடனே ரோஸ்மெரி, பேசில், ஒரிகானோ, மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ டொமேட்டோ சாஸ் தயாராகிடுச்சு. நல்லா ஆற விட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டா ஒரு 6 மாதத்துக்கு கூட உபயோகப்படுத்தலாம். ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.